திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் திருச்சி மாவட்டம் உறையூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அந்த உரிமையோடு வந்திருக்கிறோம். கழக நிகழ்ச்சிகளுக்கு கொண்டு போறேன். ஏன் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ உள்ளாட்சித்துறையுடைய அமைச்சராக வந்து போயிருக்கிறேன். துணை முதலமைச்சராகவும் வந்து போயிருக்கிறேன். சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்த போது வந்து போயிருக்கிறேன். ஆக கழகத்தில் கழகம் ஆட்சி இல்லை என்று சொன்னாலும் கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமல்ல, ஏன் நமக்கு நானே நிகழ்ச்சியை நடத்தியப்போ இதே திருச்சி மாநகரத்தில் நடந்தே வந்தேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். சைக்கிள் இருந்தேன், டீ கடையில போய் டீ குடிச்சேன். அதை கூட விமர்சனம் பண்ணாங்க. ஏதோ களைப்பா இருந்துச்சு டீ குடிச்சு அதுக்கு விமர்சனமா? அதுவும் கலர் சட்டை போட்டுக்கிட்டு கலர் பேண்டை போட்டுக்கிட்டு ஷூட்டிங்காக வந்து போறான்னாங்க. ஷூட்டிங் இல்லப்பா, மீட்டிங்க்கு வந்திருக்கிறேன். இப்போ உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன். ஆக நேற்று திருப்பூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை நடத்துறேன். இன்று காலையில கரூர் மாவட்டத்தில் முடிச்சேன். இப்போ ஒருங்கிணைந்த இந்த திருச்சி மாவட்டத்தில் அதுவும் முதல் பகுதியில இந்த மேற்கு தொகுதியில உங்களிடத்துல இந்த பிரச்சாரத்தை தொடங்க வந்திருக்கிறேன். திருச்சினாவே ஒரு திருப்பு முனல்தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரும் திருப்பு முனல்தான். திமுக தேர்தலில் நிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு செஞ்ச மாவட்டமே இந்த மாவட்டம் தான், திருச்சி மாவட்டம் தான். 57 இப்ப தமிழ்நாட்டுடைய திருப்பு முனையாகவோ நிச்சயமாக இந்த திருச்சி உருவாக்கி தரும் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கு. மாற்றி தருவீங்களா? நிச்சயமா மாற்றி தருவீங்களா? உறுதியா? நிச்சயமா? சத்தியமா? சத்தமா சொல்லுங்க. நன்றி, நன்றி. அதனால தலைவர் கலைஞர் அவர்கள் 6வது முறையாக இந்த தமிழகத்துடைய முதலமைச்சராக போவது உறுதி, உறுதி, உறுதி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே அந்த உணர்வோடுதான் இன்றைக்கு நீங்களும் அந்த உணர்ச்சிய எழுச்சியை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். 1989 இந்த எழுச்சியை பார்த்தேன். அதுக்கு பிறகு 96 நடைபெற்ற அந்த உணர்ச்சியை எழுச்சியை பார்த்தேன். இப்ப 2016 இந்த தேர்தலின் போது இந்த எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, முடியட்டும் விடியட்டும் என்கிற அந்த முழக்கத்தை நீங்கள் உள்ளத்தில் பதிய வச்சிருக்கிறீங்க. அண்மையில கடந்த 10ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் திமுக கழகத்துடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதை தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. இதோ என் கையில கூட நான் கொண்டு வந்திருக்கிறேன். திமுக கழகத்துடைய தேர்தல் அறிக்கை பாத்தீங்களா? பாக்கலையா? படிச்சீங்களா? படிச்சிருப்பீங்க. இதுல 1-2 அறிவிப்புகள் இல்ல, 501 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. 501. 2006 கலைஞர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டப்போ ஹீரோ நாங்க, கதாநாயகன். இந்த சட்டமன்றத்துடைய கதாநாயகன் யாருன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் அறிவிச்ச தேர்தல் அறிக்கை. நாங்க எப்ப 2006. இப்ப 2016 ஹீரோ இல்ல, இது சூப்பர் ஹீரோ, சூப்பர் கதாநாயகனாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பிட்டு நான் சொல்லணும். 501 எடுத்து சொல்ல நேரம் இல்லை. ஆக அது 5 மணி நேரம் தலைப்புச் செய்தியாக சொன்னாது. அதனால 1-2 மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நான் நமக்கு நாளை பயணத்தை நடத்தினேன். அப்படி பயணத்தை நடத்தினப்போ மாணவர்களை சந்திச்சேன், இளைஞர்களை சந்திச்சேன், விவசாயிகளை சந்திச்சேன்,
வணிக பெருமக்களை சந்திச்சேன், தொழிலதிபர்களை சந்திச்சேன், தொழிலாளர்களையும் சந்திச்சேன், சிறு சிறு தொழில் நடத்தக்கூடிய நண்பர்களையும் சந்திச்சு அவர்களோடு கலந்து பேசினேன். அரசு ஊழியர்களை சந்திச்சேன், ஆசிரியர் பெருமக்களை சந்திச்சேன், மாற்றுத்திறனாளிகளை சந்திச்சேன், வேலையில்லாத பட்டதாரிகளையும் சந்திச்சேன், மகளிரை சந்திச்சேன், மகளிர் சுயஉதவி குழுவை சந்திச்சேன். இப்படி எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சேன். இதுல மகளிர் சுயஉதவி குழுவா கொஞ்சம் கை தூக்கி பார்க்கலாம். நன்றி. ஆகவே அதுல குறிப்பா எல்லா மாவட்டத்திற்கு நான் போனப்போ மாணவர்களை சந்திக்காம நான் விட்டதில்லை. ஏன்னா நானே ஒரு மாணவனை போல காட்சி தரேன் இல்லையா? 63 வயசு, ஆனா பேண்ட் ஷர்ட் போட்டு சும்மா வந்திருக்கேன் பாருங்க. ஆக இது போட்டதான் ஒரு தெம்பு வருது. நேருக்கு இதை போட முடியுமா? போட முடியாது. அதனால யார் யார் போடணுமோ அவங்க தான் போடணும். ஆக நான் போட்டிருக்கிறேன். அது போட்டதே ஒரு தெம்பு, உணர்ச்சி மாணவர்களை போல. ஏன்னா அந்த வரக்கூடிய காலகட்டம் உங்களிடத்துலதான், இளைஞர்களிடத்துலதான், மாணவர்களிடத்துலதான் இந்த காலம் ஒத்துழைக்கப்படுவதற்கு. ஆகவேதான் அந்த உணர்வுதான் நான் மாணவர்களை சந்திச்சப்போ அவங்க என்னிடத்துல எடுத்து சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அப்ப மாணவர்களுக்கு எத்தனையோ சலுகைகள் கிடைச்சிச்சு. அதுல குறிப்பா கல்வித்துறையில ஒரு புரட்சியை ஏற்பட்டுச்சு. சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்தீங்க. அதனால ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இலவச பஸ் பாஸ் திட்டம் அப்போ நம்ம நேரு தான் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு. மறந்திருக்க மாட்டாரு, நானும் மறக்கிறேன். நான் தான் சட்டமன்றத்தில் அப்ப நான் அமைச்சர் இல்ல, எம்எல்ஏ தான். 1000 தொகுதியில் அப்ப எம்எல்ஏ. அப்ப நான் தான் எழுந்து ஒரு கேள்வி கேட்டேன். இலவச பஸ் பாஸ் பிளஸ் 2 வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு வரை இலவச பஸ் பாஸ் கலைஞர் அறிவிச்சார் சட்டமன்றத்தில். நான் எழுந்து ஒரு கேள்வி கேட்டேன். அதை கொஞ்சம் உயர்த்தி பிளஸ் 2 வரை தாங்கன்னு. ஆக இலவச பஸ் பாஸ் எல்லாம் கொடுத்தீங்க. ஆக கல்விக்காக எவ்வளவு சலுகைகளை தந்தீங்க. ஆனால் நாங்கள் அந்த கல்வியை கற்க கடன் வாங்க வேண்டியிருக்கு. வங்கிகள்ல கடன் வாங்குகிறோம். அந்த கடனை முறையோடு குறித்த காலத்திற்குள் செலுத்தலைன்னா வட்டி செலுத்த வேண்டிய ஒரு அதர நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அந்த வட்டியை கூட முறையாக செலுத்தலைன்னா வட்டிக்கு வட்டி செலுத்த வேண்டிய அந்த கொடுமைக்கு தள்ளப்படுகிறோம். ஆக இந்த நிலையிலிருந்து நீங்க எங்களை காப்பாற்றணும் என்று ஒரு கோரிக்கை வச்சாங்க. எல்லா மாணவர்களும் சொன்னாங்க. நானே தேர்தல் அறிக்கை குழுவில் போய் எடுத்து சொன்னேன். தேர்தல் அறிக்கை குழுவில் நானும் ஒன்று சேர்ந்து தலைவரிடத்தில் போய் சொன்னோம். தலைவர் கூர்ந்து கவனித்து கேட்டு அப்பவே இவரிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? கவலைப்படாதீங்க, வட்டி அல்ல, அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய முழு கடனையும் நான் ரத்து செய்கிறேன் என்று தலைவர் கலைஞர் சொன்னார். அதான் தேர்தல் அறிக்கையில வெளியிட்டிருக்கிறார். இப்ப கூட அண்மையில ஒரு செய்தி, ஒரு கவலைப்படத்தக்க ஒரு செய்தி. என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ சொல்றோம்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒரு தேர்வு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக இந்த தேர்வை 25ஆம் தேதிக்குள்ள ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க.